நாம பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு போய் பால் காய்ச்சறோம். அதுக்கப்புறம் ஆதிரியை கன்வின்ஸ் பண்ணி புது வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். என்ன மச்சான் புரியாம பேசிட்டு இருக்க? புது வீட்டுல போய் பால் காய்ச்சறதுனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன்னு அர்த்தம் மச்சான். அதுக்கு மகாலட்சுமி மாதிரி சிஸ்டர் வந்து பால் காய்ச்சணும். அப்பதான் நீங்க 2 பேரும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். இப்ப பால் காய்ச்சலுங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வீட்டுக்கு போய் சிஸ்டர் கிட்ட இன்னைக்கு பால் காய்ச்சலன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள சம்மதிக்க வை. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல நாளா பார்த்து சிஸ்டரையும் கூட்டிட்டு போய் பாலை காய்ச்சிருவோம் மச்சான். மச்சான், நீயும் சிஸ்டர் ஒன்னா வாழ போற வீட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பால் காய்ச்ச வேணாமா? மச்சான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன மச்சான்? இல்ல சாமி, நீ என்ன சும்மா குழப்பி விடாத. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் போய் பால் காய்ச்சறது தான் நல்லதுன்னு தோணுது. நீ என் பேச்ச கேளு. மச்சான், நீ முதல்ல ஏன் பேச்ச கேளு. மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இது சரியா வராது. பின்னாடி பெரிய பிரச்சனையாரும். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. என்னடா மச்சான், சிஸ்டர் மேல எந்த தப்பும் இல்ல. சிஸ்டர் கிட்ட தனி கொடுத்தனத்தை பத்தி அப்பா சொல்லாம மறைச்சதுதான் தப்பு. இங்க பாரு, நீ திடீர்னு சிஸ்டர் கிட்ட தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லவும் அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இத பாரு, அவங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ஷாக்காக தானே செய்வாங்க. தனி கொடுத்தனம் போறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. தனி கொடுத்தனம் போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாத மச்சான். 1 வாரம் 10 நாள் யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவா எடுன்னு எடுத்து சொல்லு. இங்க பாரு, அப்ப நீ சொல்றத சிஸ்டர் கண்டிப்பா கேட்பாங்க. சரி சாமி, நீ சொன்ன மாதிரி ஆதிரிட்ட பேசுறேன். வெரி குட் மச்சான். சரி, நீ கிளம்பு. டேய் சாமி, நீ வாயேன். இல்ல மச்சான், இது நீயும் சிஸ்டரும் பர்சனலா பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல நான் குறுக்க வந்து மூக்க நுழைக்கிறதும் தலையை கொடுக்கறதும் சிஸ்டருக்கு கண்டிப்பா பிடிக்காது.